உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிலையில் தங்குவான். இந்த வசனமே நமக்கு ஒரு ஆறுதலான வசனம், ஒரு நல்ல வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிலையில் தங்குவான். அந்த அதிகாரத்துல 16 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 16 வசனங்கள்லயுமே நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள். நம்மளுடைய ஆபத்து எந்த காரியத்திலும் தேவன் நம்மளோடு கூட இருப்பார், சத்துருக்களை ஜெயிக்க பலன் தருவார், எல்லாமே இந்த வசனம் இருக்குது. ஆனா எப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அந்த மாதிரி துணையும் அடைக்கலமா இருப்பாருன்னா அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பேர் கிறிஸ்தவர்களா இருந்துட்டு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரு, ஜபத்தை கேட்பாரு, எல்லாருடைய ஜபத்தையுமே கேட்பாரு. ஆனா இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜபத்தை தன்னுடைய வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குவனுடைய ஜபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானதுன்னு இருக்குது. நம்ம இந்த வேத வசனத்தின்படி தான் நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்ம இஷ்டப்படி நம்மளுடைய சுய இஷ்டத்துக்கெல்லாம் நடந்துகிட்டு, ஆண்டவரே நீங்க இப்படி சங்கீதம் 91 அதிகாரத்துல நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க, சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தின் வலுச